விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்க, இனிமே நீங்கள் என்னை பார்க்க வராதீங்க. சஹானான்னு ஒரு பொண்ணை நீங்கள் சந்திச்சதவே மறந்துடுங்க. ரெண்டு நாள் தானே என்னை பார்த்துருப்பீங்க, 2 நாள் என் கூட பேசிட்டு நீங்கள் என்னை பார்க்க வரணும் ஏதாவது இருக்கா என்ன? இனிமே என்னை பார்க்க வராதீங்க, சரியா? டேய் அந்த கெமிக்கல் எடு. டேய் எருமை அந்த கெமிக்கல் எடுடா. ஏமே என்னாச்சு உனக்கு? நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொன்னா உட்காந்து கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கான். டேய் டேய் இன்பா, டேய் இன்பா. என்னடா எந்த லோகத்துல இருக்க நீ? ஏய் என்னன்னு சொல்லு முட்டு. இல்ல இன்னும் 4 நாள்ல மெயின் எக்ஸாம் வர போகுது. அதுக்கு இப்பவே நம்மள எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க சொல்றாங்க. எல்லாரும் அது சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன கனவு கண்டுட்டு உட்காந்துருக்க? என்ன மனசே சரியில்லடா. என்ன சஹானாவா? சபா அப்படியே அந்த கெமிக்கல் ஒரு ஓரமா வச்சுட்டு திரும்பி உட்காரு. என்னடா நீ? ஏண்டா ஒரு பொண்ணு உன் லைஃப்ல வந்து கிராஸ் ஆகி போயிட்டா கூட அதுக்காக நீ ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணை நீ யூஸ் பண்ணிட்டு விட்டுருவேன், அவ்வளவுதான். என்ன நீ அப்படிப்பட்ட ஆள் தான். நான் ஆரம்பத்துல இருந்து உன் கேரக்டர் அப்படிதான் பார்த்திருக்கேன். ஆனா இதுவும் ஒரு பொண்ணு தான், ஆனா சின்ன பொண்ணு, ஓகேவா? இந்த பொண்ணு பேசுறேன்னு ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? இது உன் கேரக்டர் கிடையாதுடா. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டேன், நான் பழகுற பொண்ணுங்களுக்கும் சஹானாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. என்ன அவளும் பொண்ணா நான் நினைக்கலடா. எனக்கு அது எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரில. ஏதோ ஒரு விதமான பாண்டிங்டா. அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரிலடா. அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. என் லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்க என்னை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் சஹானா கிட்ட இருந்த ஒரு பாண்டிங் எனக்கு யார்கிட்டயும் வரலன்னு எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் என்னோட ஏஜில் கம்மியாகவும் என்னோட ஏஜில் எச்சாவும் இருந்ததுனால என்னன்னு தெரில. அப்படி பார்த்தா சஹானாவும் ஏஜில் கம்மி தான், ஆனாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு பாண்டிங். அதான் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சஹானா ஏன் அப்படி திடீர்னு சொன்னா? நேற்று தானே சொல்லிட்டு போச்சு அந்த பொண்ணு, நீங்களே என்னை வேணான்னு சொன்னா உங்களை நான் விட மாட்டேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் என்னை கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு இல்லடா. அதுக்குள்ளே என்னடா நடந்துச்சு? அதான்டா எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த சஹானாவை ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. ஓகே, நாளைக்கு வரும்போது எல்லாரும் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். யாராவது ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்தீங்க அவ்வளோதான். எல்லாரும் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவர் பார்த்துக்கலாம். பாய். இவளுக்கு என்ன பேயறிஞ்ச மாதிரி கொண்டிருக்கா? மேம் வந்ததையும் பார்க்கல போனதையும் பார்க்கல. எப்படி சொல்ற நீ? டே சஹானா பேசும்போது சஹானாவோட கண்ணில் என்ன பெரிய போகிறோங்கிற தவிப்பை நான் பார்த்தேன். என்ன கண்டிப்பாக சஹானா இப்போ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி மெயின் ரீசன் அவங்க அம்மாவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது எப்படி நீ கரெக்டாக சொல்லுவ? இங்கே பாரு, நான் சஹானா கிட்ட பழகின இந்த 4 நாள்லையே நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக பொண்ணுங்க எந்த மெத்தடில் என்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். என்ன 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணை வச்சுட்டு இருக்கிற மாதிரி. சரி விடு, அது இப்போ தேவையில்லாத விஷயம். என்ன அது என் லைஃபோட செகண்ட் பார்ட். இப்போது சஹானா பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. சஹானா ஏதோ ஒரு அன்புக்காக ரொம்ப ஏங்குறா. அது எனக்கு புரியுது. பட் அது என்ன அன்புன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் அவளுக்கு என் கூட ஒரு பாண்டிங் தேவைப்படுது. ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்னென்னா, என் கூட பாண்டிங் வச்சுக்கணும் அப்படின்னா அவளோட லைஃப்பில் முக்கியமாக இருக்கவங்க அவளை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ இல்லை அவங்கள காயப்படுத்திடுவானோ அப்படின்ற எண்ணத்தில் சஹானா இப்படி நடந்துக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. அதான் உண்மை. ஏன் உன் அம்மா அப்படி சொல்கிறாங்க? ஏன் உன் அம்மாவுக்கு யாருமே பிடிக்காதா? அப்படி கிடையாது, அம்மாவுக்கு பிடிக்கலன்னு கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அம்மா தான் எல்லாமே. நான் மலேசியாவில் இருந்தப்போ சரி, இப்போ இந்தியாவில் வந்து இங்கே படிக்கும் போதும் சரி, இங்கே இருக்கிற மக்கள் கூட நான் பழகும் போதும் சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே அம்மா மட்டும்தான். அம்மா தான் நீ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அப்படி ஒரு
அம்மா கிட்ட பொய் சொல்கிறதுக்கோ இல்லை அவங்க அதை பண்ண வேணாம்னு சொல்லி நான் திரும்ப அதை பண்ணுறதுக்கோ எனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு? என்னோட சந்தோஷத்துக்காக என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த என் அம்மாவுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கணுமா? ஆனால் அந்த குழந்தையோட வயசுக்கு அது கஷ்டம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மா வச்சிருக்க அன்பு என்ன, அம்மா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு அந்த குழந்தைக்கு அது தெரியாது. என்ன அதனால தான் சஹானா இப்படி நடந்துக்கிட்டா. அவள் அப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ஃபேவராக என்னால் நடந்துக்க முடியாது. ஏன்னா அவள் வயசு அப்படி. என்ன அவள் என்னை எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் சரி, அவள் மனசுக்குள்ளே ஒரு பாண்டு என் மேலே இருக்குது. அந்த பாண்டு இருக்கிற வரைக்கும் அவள் என்னை மறக்கவே மாட்டாள். அவள் மனசுக்குள்ளே நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன். நீ வேணா பாரு, இன்னும் 2 நாளில் என்கிட்ட வந்து அவள் பேசுவாள். நான் பேசுவேனா மாட்டேனான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அம்மாவை ஏமாற்றக்கூடாது. இது வரைக்கும் நான் நிறைய அம்மாவை ஏமாற்றிருக்கேன். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நான் பண்ணுறது அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. அம்மாவுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடாது. என் அபியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சூழ்நிலையிலுமே அபி தான் குட்டி கூட இருந்திருக்கா. அதனால் அபியை நான் ஏமாற்ற மாட்டேன். அபிக்கு உண்மையாக இருப்பேன். அதனால தான் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள நான் அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். எதுக்கு தேவையில்லாமல் அவங்க என் மேலே அன்பு வைக்கணும்? கடைசியில் நான் அம்மா சொல்கிறத கேட்டு அவங்கள வேணான்னு சொல்லிடுவேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. எங்கள் அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, எதையுமே ஆரம்பத்திலேயே நம்ம பிடிக்கல அப்படின்னா தடுத்து நிறுத்திடணும், வளர விட்டால் அது ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ வளர விட வேணான்னு சொல்லி தான் நான் இப்போவே நான் இங்கே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ பேசாமலே இருந்துருவியா? அவளால் அது முடியாது. நீ வேணா பாரு, நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். பார்க்குறியா? பார்ப்போம். பேச மாட்டேன். பார்ப்போம். உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்கு. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அம்மா நீ என்னோட அன்பாகி போனாய். தெய்வங்கள் வேண்டாமே என் வாழ்வே தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு இரு போதும் போதும். கண்ணான கண்ணே, அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே. என்ன பெரியப்பா, போதை ஏறிச்சா? டேய், நீ குடிச்ச அதே சரக்கு தான்டா நானும் குடித்தேன். எனக்கு மட்டும் போதை எது, உனக்கு ஏன்டா ஏறல? இல்லை ஏறி ஏற மாதிரி உட்காந்துருக்கியாடா நீ? என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரியப்பா, போதை ஏறதுக்கு கூட ஒரு நல்ல மனசு வேணும் பெரியப்பா. அந்த மனசுல உங்ககிட்ட இல்ல பெரியப்பா. அதனால அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். என்ன இப்ப என்னத்துக்கு வந்தீங்க? அதை முதல்ல சொல்லுங்க பெரியப்பா. உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது, எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்டா. எழுதி கொடுக்க முடியுமா முடியாதாடா? பெரியப்பா, நானும் உங்ககிட்ட பல லாங்குவேஜ்ல பல விதத்துல நான் சொல்லிட்டேன். என்ன நான் படிச்ச அத்தனை லாங்குவேஜ்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன் பெரியப்பா. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னால ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்க முடியாது. இட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு எதுக்கு அது? இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவனும் குடிச்சிருக்கான், போதையில தான் இருக்கான். என்ன அவனுக்கு தெரிய போகுது? டாக்குமெண்ட்டை கொடுத்து சைன் அப் போட சொல்லுவான். டேய் பொடிப்பையா, நான் தூக்கி வளர்ந்தவன்டா நீ. என்ன இன்னைக்கு எவ்வளோ பேசுற நீ? இருடாடி, மொத்த குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கிறேன்டாடி. பெரியப்பா, நான் பொடி பையன் இல்ல, இப்போ நான் பெரிய பையன் ஆயிட்டேன். அதுவும் டாக்டர் பெரியப்பா. சீஃப் டாக்டர், எஸ்ஏ ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். டே, நீ எதுவா வேணாலும் இருடா. இந்தா இதுல ஒரு கழுத்து போட்டு கொடு. எதுல பெரியப்பா? இது இல்லையா? அங்க கொடுங்க பார்க்கலாம். என்னடா பாக்குற? ஒன்றும் இல்லை பெரியப்பா. கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா, நீங்க கொஞ்சம் கையில வச்சுக்கிறீங்களா? அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். ஓகே, புடிங்க. விடுடா. கொடுத்தா குடிச்சிருவீங்களே பெரியப்பா. என்ன பண்ணலாம்? கண்டிப்பா குடிச்சிருவீங்க. அப்படியே சரக்கு போச்சுல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லான்ச் நான் வாங்கி கொடுத்துதான் இருக்கட்டும். ஆனா நான் எச்சி வச்சுட்டேன் பெரியப்பா. பரவாயில்லையா? டேய், இதுல சைன் போட்டு கொடுறா, அப்புறம் நீ பேசு. ஓ, சரி 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 சரி. கிளாஸ் ஒரு ஓரமா இருக்கட்டும், நீங்க வச்சுக்க வேணாம். நான் ரீட் பண்ணிட்டு சைன் போட்டு தரேன். ஓகே, கொடுங்க கொடுங்க. ஒரு வழியா வாங்கிட்டான். டேய், நீ கையெழுத்து போட்டு தான்டா தரணும். போட்டு கொடு. என்ன போட்டுருக்குதுல? டேய் சத்யா, நல்லா கண்ணை முடிச்சு பாரு. போதையில கிறுக்கு மாதிரி எங்கேயாவது மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிட போறாரு. தெளிவா இருக்கணும். என்ன போதையில இருந்தாலும் சத்தியங்கிறவ தெளிவான ஆளு. சீக்கிரம் போட்டு கொடுறா. இதோ இதோ பெரியப்பா ரீட் பண்ணிட்டு இருக்கேன். வர பெரியப்பா, நான் ரீட் பண்ணிட்டேன் பெரியப்பா. ஆனா எனக்கு ஒரு விஷயம், எனக்கு சைன் போட தெரியாது. ஸோ சைன் எப்படி போடணும்னு சொல்லி தரீங்களா? நான் அதுக்கு மேல நான் உங்களுக்கு சைன் போட்டு தரேன். இப்ப என்ன உனக்கு என்ன சைன் போட தெரியாதீங்க? கொண்டா. கொடுங்க பெரியப்பா, போட்டு கொடுங்க.
கோதா இவனுக்கு ஒரு சைன் போட தெரியல, இவெல்லாம் ஒரு டாக்டர். இப்படிதான் போடணும். இந்த பாரு, இப்படிதான் சைன் போடணும். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இப்படிதான் போடணும். அப்படியே பெரியப்பா, எங்க கொடுங்க பேப்பரை பார்க்கலாம். பெரியப்பா, இதே மாதிரிதான் நான் போடணுமா? ஒரு தடவை தானே சைன் போடுவாங்க. நீங்க என்ன பெரியப்பா 15 தடவை சைன் போட்டு வச்சிருக்கீங்க, அது வெள்ளை பேப்பர்ல. டே அப்படிதான்டா போடணும். இப்ப போட்டுக்கிறத மூதியமா ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஐயோ பெரியப்பா, இருங்க இருங்க வர. பெரியப்பா விழுந்துடாதீங்க பெரியப்பா. டே என்னடா? டே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். மாதிரி பண்ணுதா? நீங்க தானே பெரியப்பா என்ன தேடி வந்தீங்க. ஏதோ பத்திரத்துல கொடுத்து சைன் போட சொன்னீங்க, நீங்களும் அந்த சைன் போட்டு எடுத்துட்டு போறீங்க. என்ன பெரியப்பா? அதெல்லாம் தெரியாதுடா. வாட வீட்டுக்கு போலாம். சரி பெரியப்பா, பெரியப்பா பேச்சுக்கு மாறி பேச்சு பேச முடியாது. வாங்க போலாம். ஐயோ பெரியப்பா என்ன பண்றீங்க? இது நட்ரோடு பெரியப்பா, எப்படியா நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க? டே எனக்கு அப்படிதான்டா தோணும், நான் அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பெரியப்பா என் இடுப்புல ஏறி உட்கார ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இடுப்பே இல்லையே பெரியப்பா. ஏன் பெரியப்பாவை ஏறிட்டு போக மாட்டியா? பெரியப்பா நீ சின்ன வயசுல எப்படிலாம் வளர்த்துருக்க தெரியுமா? ஓ அப்படியே பெரியப்பா, அதுக்காகவே இப்ப எனக்கு விஷத்தை கொடுக்குறீங்களா? பெரியப்பா நம்ம போஸ்ட் மாத்திக்கலாமா? இது ரொம்ப செக்ஸியா இருக்கு பெரியப்பா. ஓகே ஓகே மகனே. ஏதே கீழே விழுந்து வச்சுட்டாடா. யாருக்கல பெரியப்பா, நீங்க தான் காலை வாரி விடுவீங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன் பெரியப்பா. ஏய் என்னடா ரொம்ப பேசுற? இல்ல பெரியப்பா, நான் கொஞ்சமாவே பேசிக்கிறேன். சரி பெரியப்பா, எனக்கு உங்களை பார்க்க இழுத்தக்கா செய்யா வருது பெரியப்பா. அதனால நான் பண்ணட்டுமா? இழுத்தக்கா செய்யனா என்னடா? அது பெரியப்பா, உங்க மேல எனக்கு காதல் ஆசை பெரியப்பா. அதாவது நம்ம காதல் பண்ணலாமா பெரியப்பா? வாராயோ வாராயோ காதல் கொல்ல. பெரியப்பா வாங்க பெரியப்பா, காதல் கொள்ளலாம். ஐயோ வேணாண்டா எப்பா, வேணாம் வேண்டாம் காதலே, போதும் போதும் போய்விடு. உன் சித்தி வச்சு என்னால சமாளிக்க முடியல. நீ வேறையா கருமம் போடாடே. இத வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களடா. அவதான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டாலே, அதனால நீங்க சிங்கிளா இருக்கீங்க. நம்ம 2 பேரும் கமிட்டட் ஆயிரலாம் பெரியப்பா. வாங்க. சரி பெரியப்பா, நம்ம ஒரு டான்ஸ் போடலாமா பெரியப்பா? அப்படியே ஒரு மாதிரி கிளுக்கலன்னு இருக்கு பெரியப்பா. டான்ஸ் ஆடலாமா? ஆடலாம்டா. நம்ம அட்மின் ஒரு பாட்டு போடுங்க. நீங்க போடுற பாட்டுல என் பெரியப்பாக்கு என் மேல லவ் வந்துடணும். பெரியப்பா எனக்கு ஒரு டவுட் பெரியப்பா. அப்பதான் நீங்க பெரியப்பான்னு சொல்றதுக்கு பதிலா சித்தின்னு சொல்லிட்டீங்க. யாராவது சின்ன வீடு இருக்காங்களா பெரியப்பா? ஏய் அப்படி பார்த்தவெல்லாம் நான் கிடையாது. நான் ஒரிஜினல்ரா, அக்மார்க் ஒரிஜினல். அப்படியே பெரியப்பா, நீங்க ரொம்ப ஒரிஜினல் பெரியப்பா. ஐ நோ பெரியப்பா. டேய் என்னடா டான்ஸ் ஆடலான்னு சொன்னா ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு சுத்துதுடா. டான்ஸ் ஆடினா அப்படிதான் பெரியப்பா இருக்கும். நம்ம என்ன லவ்வர்ஸ் டான்ஸ் ஆடுற குத்து டான்ஸ் பெரியப்பா. அப்புறம் பெரியப்பா ஹாஸ்பிட்டல் வேணுமா? வேணும்டா, கூட ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணும். எப்படி பெரியப்பா, நான் ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல் வேணுங்கிறத மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க, மத்ததெல்லாம் வளர்றீங்க. அவ்வளவு தெளிவு என்ன பெரியப்பா? தெளிவா இல்லைன்னா நீ எல்லாம் ஏமாத்திடுது இல்லடா. அதான் உங்க தாத்தா என்ன தெளிவாவே வளர்த்து வச்சுட்டியான். தெளிவு மட்டும் இல்ல பெரியப்பா, கிரிமினலாவே இருக்கீங்க. சரிடா வாடா வீட்டுக்கு போலாம். இருங்க பெரியப்பா, ஒரே ஒரு ரொமான்டிக் சாங். சாங் ப்ளீஸ். பெரியப்பா இருங்க பெரியப்பா. நீங்க மட்டன் உள்ள கொழுப்பு சாப்பிடாதீங்கன்னு சொன்ன கேக்குறீங்களா? அதை மட்டுமே வலிச்சு நக்குறதுனால பாருங்க பெரியப்பா, இப்படி உடம்பு கொழுச்சிட்டு போயிருக்கீங்க. தூக்கவே முடியல பெரியப்பா. ஏய் உன்னை நான் தூக்க சொன்னதுனால எனக்கு இறக்கி விடுறா. முடியாது பெரியப்பா, நானே உங்களை இறக்கி விடுறது. நீங்க பெரியப்பா இல்ல, உங்க கால் தரையில கூட படக்கூடாது பெரியப்பா. அதனால நான் அப்படியே உங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். அட்மின் சாங் ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க. ப்ளீஸ் அட்மின் சிச்சுவேஷன் சாங். மழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம். பெரியப்பா போதும், இதுக்கு மேல வர லிரிக்ஸ் நம்ம வேற இடத்துல பண்ணணும். சோ நம்ம அங்க போயிடலாம். ஓகேவா? போலாமா பெரியப்பா? போலாம். என்ன நம்ம அண்ணன் மாதிரி தெரியுது. கூட நிக்கிறவரை நம்ம பெரியப்பா.
இவர் ஏன் லவ்வர்ஸ் போஸ் மாதிரி தூக்கி வச்சுட்டு நிக்கிறாரு? ஐயோ கொடுமடா சாமி. நான் எப்படி பார்த்தா இவர் அண்ணியை தானே அப்படி தூக்கி வச்சுட்டு நிக்கணும். இவர் ஏன் சம்மந்தமே இல்லாம இவர் தூக்கி வச்சுட்டு நிக்கிறாரு? ஐயோ கொடுமை கொடுமை. இவர் எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமா வித்தியாசமா தான் பண்றாரு. பெரியப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடு வரைக்கும் என்னால உங்களை தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க வந்து எரும கடன் கறக்குறீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் போய் கார் எடுத்துட்டு வர நீங்க அதுல உட்காந்துக்குவீங்க. அப்ப வீட்டுக்கு போகும்போது உங்களை நான் தூக்கிட்டு வரல பாரு. சரியா பெரியப்பா? பெரியப்பா சொல்டா மகனே. ஹாஸ்பிட்டல் வேணுமா? வேணுடா. அப்ப நீங்க தெளிவா தான் இருக்கீங்க. ஓகே 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 சரி பெரியப்பா போலாம். போலாம்டா. கொடுமடாடே. எந்த ஸ்டோரியில இப்படி நடக்காது. ஒரு ஸ்டோரியோட வில்லடவே தூக்கி காமெடி பீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே. சரி கலக்குங்க. சரி இது நம்ம பார்க்காத மாதிரியே போயிடலாம். அவங்க 2 பேரும் வரட்டும். டே எஸ்கேப். அக்கா என்ன தூங்காம இதுக்கு இங்க வந்திருக்க? உங்ககிட்ட பேசதான் வந்தேன். இன்னத்துல என்ன பேச போறேன்? நாளைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குல்ல. இப்பவே டைம் ஆயிடுச்சு. நீ போய் குட்டிட்டு வச்சுட்டு தூங்கு போ. இப்போ நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேச வந்தேன். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வேணாம். ஓகே? என்னக்கா ஏதாவது பிரச்சனையில இருக்கியா? இல்லக்கா. இங்க பாரு, அம்மா போனதுக்கப்புறம் உனக்கு எல்லாமாவே இருந்து உன்னை வளர்த்தது நான் தான். என்ன என்கிட்ட எதையும் மறைக்காத. அடிக்கடி சொல்லுவேன் அம்மா இல்லாத இடத்த நீ தான் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஒரு அம்மாவாக இருந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணுறேன். அதுக்கு நீ எனக்கு ஒரு மகளாக இருந்து குட்டியை நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் உன்னையும் நினைக்கிறேன். அப்படி தான் உன்னை நான் வளர்த்தேன். என்ன குட்டிக்கிட்ட நான் கொஸ்டின் பண்ணும்போது அவள் ஆன்சர் பண்ணுவாள். அதுக்கு அவள் ட்ரூவாக தான் எனக்கு ஆன்சர் பண்ணுவாள். அதே மாதிரி தான் நீ எனக்கு ட்ரூவாக ஆன்சர் பண்ணணும். ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கியா? என்ன அக்கா கண்டுபிடிச்சிட்டாளா? இல்லை இல்லை ஷர்மி, நீ அக்கா கிட்ட சொல்லாத. அக்கா பாவம் வேர்க்கனே சும்மா சும்மா அவன் மனசை உடஞ்சி அழுகுறா. அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ நம்ம பிரச்சனையும் சொன்னா இதை தூக்கி அவள் தலைமையில ஏற்றிக்குவா. வேணாம் நம்மளே சமாளிப்போம். உன்னதான் கேட்டேன், பதில் சொல்லு. அக்கா எனக்கு என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன நீ தான் அடிக்கடி உட்காந்து ஒப்பாரி வைக்கிற. அதுக்கு மேலே என்னன்னு பாரு. இங்கே பாரு, நீ என்னை பற்றி பேசாத. நான் உன்னை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம்ல இருந்தா, இல்லை எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது என்னால் இதை சமாளிக்க முடியல அப்படின்னு ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு. நானாக கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் இதோட விளைவு எப்படி இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அக்காவாக பேசலை, நான் ஒரு டாக்டராக பேசுகிறேன். சைக்காலஜிஸ்ட். நான் படிச்சிருக்கேன் தெரியும்ல. அப்படி ஒரு நிலைமையில இருந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன். அப்போ நீ எனக்கு பேஷண்ட்டாக உண்மையை சொல்லணும். டாக்டர்கிட்ட பேஷண்ட் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீ ஏன் சொல்லு. நீ எத்தனை டைம் கேட்டாலும் சரி, எந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன். தொடர்ந்து 3 நாளாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். நான் தூங்கி எழுந்திரிச்சா நான் சரியாயிடுவேன். அதனால தான் என் ஃபேஸை பார்க்கும்போது உனக்கு அப்படி தெரியுது. நிஜமாலுமே ஒன்றும் இல்லை. இல்லைக்கா ஒன்றும் இல்லை. நீ பாரு ஷர்மி, ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்காங்க. அவங்க திடீர்னு நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள உண்மையாக நேசித்தவங்க, அவங்க மூமெண்ட்டையும் ஒன்று ஒன்றே ரசித்து பார்த்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். இப்போ நீ பண்ணுறது அப்படி தான் எனக்கு இருக்குது. என்ன ஏதோ ப்ராப்ளமில் இருக்க, பட் அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. கேட்டால் எப்படி சொல்லி சமாளிக்கிற? என்ன உனக்கு என்ன இருக்குன்னு நான் யோசிக்க தான் முடியுமே தவிர உன் ப்ராப்ளத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீ சொன்னாதான் அதுக்கு சால்வ் என்னால் கொடுக்க முடியும். சொல்லு. நம்ம கூட இருந்தவங்க பேசி பழகினவங்களோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சா அவங்க கூட இருக்கவங்களுக்கு அது எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா? இப்போ நீ அதை தான் பண்ணிகிட்ருக்க. இப்போ உனக்கு எனக்குமான பாண்டிங் கூட அப்படி தான் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேனா? கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல நான் அவங்கள அவாய்ட் பண்ணது. இதே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? அவங்க அதே மாதிரி தானே பண்ணிட்டாங்க. ஆனால் அபிக்கிட்ட உண்மையாக இருக்கணும்ல. அபிக்கிட்ட போய் சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் இப்போ அபியே சேஞ்சஸ் தெரிஞ்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுது. அப்போது அம்மா சொல்கிறது தானே எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கும். தப்பு பண்ணிட்டேனா குட்டி? நீ தப்பு பண்ணிட்ட. அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட நீ. இங்கே பாரபி, நீ என்கிட்ட எத்தனை டைம் கேட்டாலும் சரி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் தூங்காதனால தான் இப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ போ, நான் தூங்கினா சரியாயிடுவேன். நோ ஷர்மி, போய் சொல்கிறேன். ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு. ஐ நோ. என்னால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. ஆனால் ஃபுல் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல. உன்னை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியும். யாரை வேணும்னாலும் ஏமாற்றலாம். உன் அக்காவை இருக்கிற என்ன கூட நீ ஏமாற்றலாம். ஆனால் நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன்டி. ஒருத்தவங்க மனசை என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எதனால் நீ இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியுது.
பட் அது யாருனால எங்கே இது எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு பதில் நீ தான் சொல்லணும். இப்போக்கா நான் பார்த்துக்கிறேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. நீ தூங்காதனால தான் இப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீ ஃபீல் பண்ணுற. ஏன்னா தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும், அப்படி தானே? ஆமாம். சரி, ஓகே, தூங்கி எந்திரி. மார்னிங் பேசலாம். பாய், குட் நைட். சரிக்கா. என்கிட்ட குட்டி போய் சொன்னாலே நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். நீ போய் சொன்னா நான் என்ன நம்பிடுவேனா? கண்டுபிடிக்கிறேன். இல்லை சகானா, நீ அவங்கள ஹர்ட் பண்ணிட்ட. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அம்மா சொல்கிறது சரிதானே. நம்ம ஆக்டிவிட்டியில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? குட்டிக்கிட்ட பேசுறது தாண்டி வேற ஏதாவது தப்பு பண்ணாங்களா? நாளைக்கே போய் சாரி கேட்டுடலாம். அவங்க கிட்ட பேசாம எனக்கு கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. நாளைக்கே போய் சாரி கேட்டுடலாம். எவ்வளவோ விஷயம் நீ அம்மாவுக்கு தெரியாம பண்ண. இப்போ உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்காக நீ அம்மா கிட்ட இதை மறைக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி ஒரு ஃப்ரெண்டை நீ மிஸ் பண்ணவும் கூடாது. இது ட்ரூவான ரிலேஷன்ஷிப். அதனால இதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா அவங்க பாவம், அவங்க கிட்ட சாரி கேட்கணும். நாளைக்கு கேட்டுடலாம். குட்டி அம்மா. என்னாச்சு? டேய் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதாம்மா. ஒன்றும் இல்லாமலாம் என் தங்க அப்படி பண்ண மாட்டேன். என்ன சொல்ல? ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன்னு புரியுது. என்ன அபி, நீ சித்திட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இப்போ ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் திடீர்னு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த கூடவே இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னல, அது உண்மையா? ஆமாம், உண்மைதான். இப்போ நீ ஏன் இதை கேட்குற? அது என் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாளா, திடீர்னு இன்னைக்கு என்கிட்ட நீ பேசாத, உன் கூட டூ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்படி பண்ணது அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, அதாம்மா நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுச்சுமா, அதான். இதுக்கு தான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறியா? சம்மந்தமே இல்லாமல் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, ஓகேவா? அதுக்காக உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக அவங்களையும் ஏமாற்றக்கூடாது. என்ன? எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அம்மா உங்ககிட்ட எப்போதுமே சொல்லிக் கொடுக்குற விஷயம் இதுதான். இதை நீ எப்போதும் மறக்கக்கூடாது, சரியா? முதல்ல போய் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சாரி கேட்டு நாளைக்கே பேசணும். அம்மா சொல்கிறேன்ல. நிஜமாவா? நாளைக்கே போய் பேசட்டுமா? இங்கே பாரு, அம்மா சொல்கிறேன், நாளைக்கே போய் பேசு. இப்படிலாம் யாரையும் சம்மந்தமே இல்லாமல் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? நாளைக்கே போய் பேசி சாரி கேட்கணும். நீ சாரி கேட்டதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னு அம்மாக்கிட்ட மறக்காமல் வந்து சொல்லணும். கண்டிப்பாக. லவ் யூ அபி. லவ் யூ செல்லும். அங்கிள், நான் அம்மாவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு தான் உங்ககிட்ட பேச வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ அம்மாவே ஓகேன்னு சொல்லிடுச்சு. அதனால நாளைக்கே வந்து நான் பேச போகிறேன். என்னால் மட்டும் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? நாளைக்கு வந்து குட்டி கண்டிப்பாக சாரி கேட்டு நான் அங்கிள் கூட பேசுவேன். ஐ மிஸ் யூ அங்கிள், ஐ லவ் யூ. எனக்கென உன்னை தந்து உனக்கிற்கு நீ தந்து அதன் வழி எனது காணா காண சொல்லியதே. பாத்தியா, எல்லா இடத்துலையுமே நான் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை மோனி. ஏய் லூசு மாதிரி நீ கவலைப்படாத, வேற எங்கேயாவது இருக்கும். எங்கடி இருக்கும்? அந்த அந்த டாலர் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. என் உலகமே அதுதாண்டி. அது சாதாரணமான முருகன் டாலரே கிடையாது. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, அது கூட எனக்கு என்னமோ கரெக்ட் ஆகுதுன்னு. இப்போ அதை காணும். அது என் கூட இருக்கும் போது எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்டி. இன்னைக்கு காலையில தான் ஆஃபீஸில் ஒரு புது ப்ராஜெக்டுக்காக என்ன ஹெட்டாக போட்டாங்க. அது இருந்ததுனால தான் எனக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது போயிடுச்சு. எனக்கு அது வேணும். ஏய் வெண்பா, நீ அழாதடி. எனக்கு தெரிஞ்சு நீ ஆஃபீஸ்ல மிஸ் பண்ணியிருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல மோனி, நான் எங்கே போட்டேன்னு எல்லா இடத்துலையும் எல்லாம் கவனமாக தான் இருப்பேன். நான் திரும்ப வரும்போது கூட அதை பார்க்கல, இங்கே வந்து தான் நான் பார்த்தேன். எனக்கு அது வேணும் மோனி. அது கோல்டுங்கிறதுனால நான் எவ்வளோ ஃபீல் பண்ணல. இதே மாதிரி கோல்டில் இன்னொன்று காணாமல் போயிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். அது முருகன் டாலர் காணாமல் போனது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த டாலர் வேணும் மோனி. அது எங்க இருக்கு? ஏய்
வெண்பா ப்ளீஸ் அழாத. நீ அழுகிறது எனக்கு சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமளும் எல்லா பிளேஸ்லயும் தேடி பார்த்துட்டோம்ல, கிடைக்கலல்ல. கிடைக்கலன்னு என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல மோனி. இது வரைக்கும் அது என்னை விட்டு போனதே இல்லை. ஒரு டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா அது என்கிட்ட வந்துருச்சு. ஆனா இப்ப நான் எங்க போட்டேன்னே தெரியல. எனக்கு அது வேணும் மோனி. என் லைஃப்ல எனக்கு அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எவ்வளவு நல்லது என் கூட இருந்து இப்ப காணாம போயிடுச்சு. எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். இங்க பாரு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதோட இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுது. இங்க பாரு, இப்போ நீ அமைதியா இரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஹோப் ஃபுல்லாக தேடிட்டோம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நீ இந்த இடத்துக்குள்ள தான் மிஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீ உள்ளே வரும்போது இது இல்லைன்னு தான் நீ சொன்ன. அப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீ ஆஃபீஸில் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். பொறுமையாக இருந்தேன்னா நாளைக்கு ஆஃபீஸில் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். எப்படி அது கோல்டுன்னு தெரியும், யாராவது பார்த்தா எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அவ்வளோதான், நான் மிஸ் பண்ணிட்டு அது இனி என்கிட்ட வராது. போச்சு முருகா. இவ்வளோ நாள் அது என் கூடவே இருந்துச்சு. எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அது மட்டும்தான் என் கூட இருந்துச்சு. இப்ப அது என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு அது வேணும். முருகா, நீ எங்க இருக்க? என்கிட்ட வந்துடு. ம், எப்படி இந்த டாலரை அவன் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா? ஆமா, இந்த டாலரை பத்தி கேட்கும்போது கூட ரொம்ப ஓவரா பேசினானே, வாய் திமிரா. ஆனா இப்போ ஈஸியா மிஸ் பண்ணிட்டு போயிட்டா. இதை மிஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இதோட இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம கிட்ட வந்துருச்சு. ஆனா இதை கொண்டு போய் நம்ம இப்படியே கொடுத்தோம்னா நீ திருடிட்டியான்னு கேட்பா. நமக்கு எதுக்கு? பார்த்தா கோல்டு மாதிரி தெரியுது. ரொம்ப வருஷம் வச்சிருப்பா போலயே. இதை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளே என்னமோ. நாளைக்கு போய் தேடினா கிடைச்சிருமா? என்னடி பண்ற? என்னால முடியல மோனி. அது என்னை விட்டு போடவே என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது நீ எப்படி என்கிட்ட வரும்? அதை எடுத்துட்டு போய் யாரு வச்சிருப்பா? அவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்களா? அது சாதா செயினா இருந்தா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கோல்டு எப்படி தருவாங்க? எனக்கு அது வேணும் மோனி, எனக்கு அது வேணும். சாதாரணமான செயினை மிஸ் பண்ணா கூட அவளா விட மாட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது அவளோட கேரக்டர். இதுவரை கோல்டு கண்டிப்பா அவ தேடுவா. ஆனா இதை உடனே அவகிட்ட கொடுக்க கூடாது. டே கார்த்தி, அவளை பழி வாங்குறதுக்கு இதுதான் உனக்கு கரெக்டான நேரம். அவ உன்னை பேசின பேச்சுக்கு கண்டிப்பா இதை வச்சுதான் நீ கேம் ஆடணும். அவள் லைஃப்ல இது எவ்வளவு முக்கியம்னு அவளை விட எனக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா இதை பத்தி பேசுறோன்னே சொல்லுன்னு அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஸோ அவள் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் நினைக்கிறது இந்த முருகன் டாலர் தான். இது அவளுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்கவே விடக்கூடாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதா அவள் தொலைச்சிருப்பாளா? அதுக்காக இல்லை, உன்னை பழி வாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். மவளே, என்னென்ன பேச்சு பேசுன? உனக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருக்கு. இனி இதை எப்படி நீ வாங்க போறங்கிறது தான் கதையே. என்ன மகதி, இஆர் பேஷண்ட்ஸோட ஃபைல்ஸ் தானே இது? ஆமாம் மேம். இப்போ நம்ம ரவுண்ட்ஸ் போகிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். சில டெஸ்ட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் மேம். ஓகே ஓகே, செக் பண்ணிடலாம். அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல, அந்த கேஸோட டிஸ்சார்ஜ் சம்மரி இன்னைக்கு தானே? ஆமாங்க மேம். சத்யன் டாக்டர் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அது இன்னும் ஹாஸ்பிட்டல் லாக்லையும் என்ட்ரி போடாமல் வச்சுருக்கேன். அதை பண்ண சொன்னாருங்க மேம். இப்படிலாம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் லாக்கில் முதல்ல என்ட்ரி போடுங்க. இது ஒரு க்ரைம், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இல்லை மேம், அப்போக்கப்பே போட்டுருவோம். ஆனால் இப்போ நானும் அருணும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால மறந்துடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இனி அப்படி இருக்கக்கூடாது. தனித்தனியாக ஒர்க் பண்ணாலும் அவங்கவுங்க ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி இன்டர்ன்ஷிப்பை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலையில் கரெக்டாக இருங்க.
சரிங்க மேம். அருண், அந்த டெலிவரி கேஸோட ரிப்போர்ட்டுங்க. மேம் சார். அந்த ரிப்போ மகதி, டியூட்டி டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இயர் பேஷண்ட்ஸோட ஃபைல்ஸ் தான் சார் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் ரிப்போர்ட் செக் பண்ணி ரவுண்ட்ஸ் போலான்னு இருந்தோம் சார். சீக்கிரமா ரவுண்ட்ஸ் போய் பேஷண்ட்ஸை பாருங்க. தேவையில்லாம அங்கங்க நின்றுட்டு இருக்காதீங்க. அருண், அந்த டெலிவரி கேஸோட ரிப்போர்ட்டுங்க. நான் லாஸ்டா ரிப்போர்ட் கொடுக்க சொன்னேனே, அது எங்க? நர்ஸ் கிட்ட சொன்னேன் சார். ஒன் டைம் எல்லாம் செக் பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. சீக்கிரம். என்ன மேம் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான கோவத்துல இருக்காரு? ஏன் இல்லைனா மட்டும் உங்க சீஃப் டாக்டருக்கு கோவப்படவே தெரியாது மேம்? எனக்கு ஒரு விஷயமே புரியல. எப்ப பார்த்தாலும் ஏன் மேம் சாரு உங்களை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஹார்ஷா நடந்துக்கிறாரு? தெரியல, என்னை பார்த்தா மட்டும்தான் உங்க சீஃப் டாக்டருக்கு கோவம், ஆட்டிடியூடு, திமிருத்தனம் எல்லாம் வரும். அம்மா அம்மா இது இங்கே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நான் வாய் முடிக்கிறேன். சரி மகதி, இப்போ பாருங்க இந்த ரிப்போர்ட்ல. சொல்லுங்க மேம். சார் அந்த டெலிவரி கேஸோட ரிப்போர்ட் சார். ரிப்போர்ட்டா? ஆமா சார், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார். கொடுங்க. என்ன போட்டிருக்கு சார்? ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் பாசிட்டிவ் தான். பேபிக்கு முன்ன மூச்சு திணறல் இருந்திருக்கு, இப்போ நார்மலாகி இருக்கு. என்ன ஏன்னா குழந்தை பிறக்கும் போதே அழுகல இல்ல? ஆமா சார், நாங்க சம்மரி கூட அப்படிதான் சார் எடுத்திருக்கோம். ஓகே அருண், இவங்களோட டிக்ளேர் சம்மரி வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். ஓகே ஓகே, எல்லாம் நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மேலே வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களை மந்த் செக்அப் வந்துட்டு போக சொல்லுங்க. ஏன்னா பேபிஸோட அந்த வெளியே வந்ததுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நோட் பண்ணலாம் அதுக்காக. ஓகே சார். ஆமா, உலகத்திலே இவன் தான் பெரிய டாக்டர், இவனுக்கு தான் எல்லாமே தெரியும். மேம் ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல பேசுறாப்ல இருக்கு. ஒன்றும் இல்லம்மா, நீ ரிப்போர்ட். சார் ஏய் மகதி, இவங்க அந்த டெலிவரி பார்த்தவங்க தான். ஆமாங்க மேம். என்னக்கா இவங்களுக்கு டிச்சாச்சு? தெரியலையே, எனக்கு இது இன்ஃபார்ம் பண்ணல. அடடி, வாங்க வாங்க, உங்களோட ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். வாங்க. சாரி, 2 டேஸா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதனால தான் உங்களோட ரூமுக்கு வந்து செக் பண்ண முடியல. ஆனால் இன்டர் டாக்டர்ஸ் வந்துட்டே தான் இருந்தாங்க. பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும். நீங்கள் தான் செக் பண்ணணும் இல்லையே, எல்லாரும் டாக்டர்ஸ் தானே, ஒன்றும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோம், அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றா உங்க பொண்ணு? என்ன டாக்டர் எப்போதுமே அழுதுட்டு தான் இருக்கா, வேற என்ன? சரிங்க டாக்டர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அப்புறம் அந்த இன்னொரு டாக்டர், நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த குழந்தைய என் கையில் நான் வாங்கியிருக்க முடியாது. ஐயோ, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது என்னோட வேலை. நான் உங்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன விஷயம் என்ன, கண்டிப்பா இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தானே சொல்லிட்டு போனேன். ஸோ அந்த சேலஞ்சிங்கோடையே நான் முடிச்சிட்டேன். ஏன் மகதி, உங்கள் டாக்டர் சாருக்கு இந்த கிரெடிட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை அவரை மட்டுமே எடுத்துக்கணும்னு நினைப்பாரோ? ஏன் மேம் இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குது, அதான். சரிங்க சார். இந்தாங்க குழந்தைய உங்கள் கையால் தூக்கிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நானா? இல்லை, பரவாயில்ல. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை என் கைக்கு வந்திருக்காது. பிடிங்க, நீங்கள் தூக்கிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுங்க. குழந்தைய கொண்டு போய் கொடு. சார், அவங்க தான் ஆசைப்படுறாங்களா, நீங்க வாங்கிட்டு கொடுங்க சார். கொடுங்கம்மா. மெதுவா மெதுவா. எமோஷனல் ஆகிறான். அன்னைக்கு லேபர் ரூம்லையும் இதே தான் பண்ணா. இப்போ அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுறான். ஒன்றுமே புரியல. நியாயப்படி பார்த்தா இவன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணவே கூடாதே, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்? ஒன்றுமே புரியல. இவனுக்கு பாசம்லாம் ஒன்று வைக்க தெரியுமா என்ன? என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? ஒன்றுமே புரியல. சார், டாக்டர், ஐம் சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன சார் கேள்வி? கேளுங்க. இல்லை, தயவு செஞ்சு நான் கேட்குறத தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் கேட்கணும்னு தோணுது, அதனால நான் கேட்கட்டுமா? சொல்லுங்க டாக்டர், என்ன கேள்வியா இருக்கும்? ஒன்றும் இல்லை சார்.
இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுச்சு. அம்மாவும் சரி இந்த குழந்தையும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. அதை எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அப்போக்கப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாங்க. ஒன்றும் குழந்தை உயிரை தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அம்மா உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற அந்த ரெண்டு கட்டத்தில் இருந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய அவங்க போவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது ஒன்று உங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அம்மாவை காப்பாற்ற முடியும். ரெண்டுல ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னால் அந்த டைமில் உங்களோட டிசிஷன் என்னவா இருக்கும்? சார் தயவு செஞ்சு நான் நெகட்டிவாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா டாக்டராக இருந்துட்டு எப்படி கேட்குறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் ஆன்சர் தான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்திருப்பீங்க? ஷுவராக சொல்லுவேன் சார். எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அந்த குழந்தை எனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னா அது எனக்கு வேணான்னு சொல்லுவேன். என்ன கேட்டால் அதே மாதிரி எத்தனை குழந்தை வேணும்னாலும் பெற்றுக்கலாம். ஆனால் என் ஒய்ஃப் என்னை விட்டு போனால் அது மாதிரி ஒரு உயிரியாவது இந்த உலகத்தில் கொண்டு வர முடியுமா? ஷுவராக நான் என் ஒய்ஃபுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். அந்த டைமில் என் ஒய்ஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியமாக இருந்திருப்பாங்க. ஒரு குழந்தைன்ற ஒரு விஷயத்த கூட இல்லாமல் என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் என் ஒய்ஃப் இல்லாத ஒரு நிமிஷத்தை கூட என்னால் ஏற்றுக்க முடியாது சார். கண்டிப்பாக நான் அப்படி தான் முடிவு எடுத்திருப்பேன். என் ஒய்ஃபு தான் எனக்கு முக்கியம்னு நான் முடிவு எடுத்திருப்பேன். நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது, ஆனால் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு டெலிவரி இந்த குழந்தை அட்மிட் பண்ணதுலேருந்து இப்போ இந்த குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்கும் என் ஒய்ஃப் பட்ட கஷ்டத்தை விட நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதான் நான் நினச்சேன் சார் இந்த கேள்வி தான் கேட்பார். ஏன் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காரா? சொல்லப்போனால் இந்த இன்டர்ன்ஷிப் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்து 6 மந்த் ஆகுது. இந்த 6 மந்த்தில் அவர் நிறைய டெலிவரி பார்த்தாரு, நிறைய காம்ப்ளிகேட்டான டெலிவரி எல்லாமே பார்த்தாரு. அப்போது இந்த மாதிரி வந்து சில பேரண்ட்ஸ் எல்லாம் இவர் கையில் குழந்தைய கொடுத்து வாங்குவாங்க. அப்போது எப்போ கொண்டு வந்து கொடுத்து வாங்கினாலும் இதே கொஸ்டினை அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அவர் கேட்பாரு. ரிப்பீட் மூட்டில் கேட்டுகிட்டே இருக்காரு. இது அவருக்கு எதுக்காக இதை கேட்குறோன்னு அவர் தெரிஞ்சு கேட்குறாரா இல்லை என்ன விஷயம்னே எங்களுக்கு புரியல. ஆனால் எப்போதுமே ஒரு டெலிவரியான ஒரு பேஷண்ட் இவங்க கிட்ட வரும்போது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அவர் பண்ணுவார். நான் நோட் பண்ணேன் டாக்டர். நீங்கள் என் ஒய்ஃபை கொண்டு வந்து டெலிவரிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுலேருந்து, டெலிவரி ரூம்குள்ளே போனதுலேருந்து, திரும்ப வெளியே வந்ததுலேருந்து, இப்போ இந்த குழந்தைய நீங்கள் கையில் வாங்கி வச்சுட்டு இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குற வரைக்குமே நீங்கள் மனசுக்குள்ளே எதையோ வச்சுட்டு தான் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல. நான் தப்பாக எடுத்துக்காததுனால தான் நீங்கள் கேட்ட உடனேயும் நான் கொஸ்டின் பண்ணேன். எனக்கு இவ்வளோ நாளாக அன்பையும் கொடுத்த அரவணைப்பையும் கொடுத்த என்னோடய ஒய்ஃப் தான் சார் எனக்கு முக்கியம். அவங்கள விட்டுட்டு இன்னொரு உயிருக்கு இம்பார்ட்டன்ட் என்னால் கொடுக்க முடியாது. அவங்க இருந்தால் தான் அந்த இன்னொரு உயிர் கூட வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலைன்னா கூட அனாதை ஆசிரமத்துலேருந்து தத்தெடுத்து எடுக்கலாம். ஆனால் ஒய்ஃப் போனால் திரும்ப வாங்கவே முடியாது சார். வாங்கவே முடியாத ஒரு புத்தகம் தான் ஒய்ஃப். ஒருவேளை இது பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி கேட்குறாரா இல்லை என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட வரும் மேம். அவர் ஏன் கேட்குறாருன்னு அவருக்கே தெரிஞ்சு கேட்குறாரா என்னன்னு கூட தெரியல. ஆனால் எப்போதுமே இதே கேள்வியை வர பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவர் மைண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எத்தனை டைம் கேட்டிருக்காரு? எத்தனை டைம்லாம் எனக்கு தெரியல மேம். ஆனால் நிறைய டைம் கேட்டிருக்காரு. இதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ்லாம் வந்துச்சுன்னா அவர் ரொம்ப அதுக்காக நைட்டு பகலும் பார்க்காம ஹாஸ்பிட்டல்லே இருந்து வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. அந்த கேஸை நல்லபடியாக முடிச்சு ஒரு குழந்தை டெத்தாக விடாமல் கரெக்டாக அதை முடிச்சிருவார்.
ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. பிடிங்க குழந்தைய. அது பெண் குழந்தையில, அந்த குழந்தைய ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வளங்க. என்ன, பெண் குழந்தைக்கு நம்ம என்ன விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணும். அதனால அந்த பெண் குழந்தைய நல்லா வளங்க. ஓகே, சரி, வேற எதாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ம், 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாங்கள் வரோம். ம், அம்மா போகலாம். மனசுக்கு நிம்மதியாக இருக்குல்ல சார்? எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து இப்போ இவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க. எல்லாரோட லைஃப்லையும் இப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. அது கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும். சரி, ஓகே, இஆர் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம். ஓகே, போங்க. ஓகே சார். சரி மேம், நான் போய் ஃபைல்ஸ் பார்க்குறேன். முதற் கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய், விழித்திருந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திருக்கையில் கனவென்னை துரத்துது நிஜமா நிஜமா. குட்டி குட்டி தூங்கிட்டான். சரி. சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக, என்னை அறியாமல் மனம் பறித்தாய். உனை மறவேனடி, நிஜம் புரியாத நிலையடைந்தேன். எதுவரை சொல்லடி, காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். கனவெல்லாம் நீதானே, விழியே உனக்கே உயிரானேன். நினைவெல்லாம் நீதானே, கலையாத யுகம் சுகம்தானே.